ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆயிஷா என்னடி பேர் இது? என் டைரக்டர் வச்சிருக்காரு. இவ்வளோ லொகேஷன் இருந்தும் இந்த டைரக்டர் எதுக்கு ஊட்டியில் இந்த படத்தை வச்சிருக்காரு தெரியல. ரொம்ப குளிருது மாமா. இன்னும் அவனை மூடேற்றி விட்டது நீ இன்னும் பார்த்தது இல்லையே. இளங்கடாயி பார்த்து உஷாரா இருந்துக்கோ. நமக்கு வேற டைப் அடிக்குது. இவன் அப்பப்போ வேற குளிர் கிழவன் வர சொல்றான். அதுக்கு தகுந்த மாதிரியே டைப் அடிக்குது. டைரக்டர் வரும்போது எதை பேசுனேன் அப்புறம் அவ்வளவுதான். சரி ஐயா, அமைதியா இருக்கிறேன். அவர் என்கிட்ட நீ கதையை பத்தி சொல்றேன்னு இருக்காரு. போத்திட்டு இந்தாண்ட வா. பொத்த வச்சுட்டு எந்த வருஷம் போறான்? எங்கதான் போனாரு டைரக்டர்? Hello director. Hi Aisha, good morning. I am story discussion. Yes, tell me sir. ஐயோ அருக்கணி, இன்னும் இங்கிலீஷ்ல பேசுற? தெரியும். ஐயோ சி கர்மம். டைரக்டர் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அருக்கணி, வாட் அருக்கணி? ஆயிஷா. ஹூதி ஐயோ ஆயிஷா. அது லைனா வந்துட்டே இருந்தனா அப்படியே வந்துருச்சு, மன்னிச்சுக்குமா. ஆயிஷா, who is ஆயிஷா? எக்ஸ்ட்ரா லக்கேஜ். This is my manager. மேனேஜரா? Yes. தப்பா பேசுறமா. அருக்காணி பையன் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோ. அவனுக்கு ஒரு பக்கமா. ஆயிஷா, எதுக்கு இந்த ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்த? உனக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிஞ்சா அடுத்த படத்தை யார் சான்ஸ் கொடுப்பா? சாரி டைரக்டர் சார், இதுதான் கூட வர ரொம்ப ராவடி பண்ணுது. சரி போன போது மேனேஜர் போஸ்டிங் போட்டு கொடுத்தலாம், நான் கொடுத்துட்டேன். நான் ஊட்டில ரூம் 10,000 கொடுத்து எதுக்கு ரூம் போட்டேன்? நான் ஒரு அவசரமா அமைஞ்சு போயிடும். என்ன நாம ரெண்டு பேரும் டோர் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான். இந்த ஆள் பக்கத்துல இருந்தா நமக்கு எப்படி மூடு வரும்? இவர் வேணா வெளியில போய் சொல்லிடுறேன் டைரக்டர் சார். டேய், உனக்கு மூட் அவுட் ஆகி போச்சா? உனக்கு மூட் அவுட் ஆகும்போது என்ன ஆகும் தெரியுமா? இப்படி அருமையான ஒரு மூடை வச்சுக்கிட்டு உனக்கு மூட் அவுட் ஆச்சுங்கிறியாடா பாரி. அண்ணே, நீங்களும் வளர்ந்தானே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மூட் அவுட் ஆனா என்ன ஆகுமோ அதேதான் எனக்கும் ஆகும். இதுல என்ன புதுசா விளக்கமா கொடுக்க போறேன்? ஏன் மேன், நான் 10 கோடி ரூபாய் போட்டு ப்ராஜெக்ட்ல படம் எடுக்க போறேன். நீ வந்து குறுக்கால இருந்துட்டு புருஷன் புருஷன் புருஷன்னா நான் எப்படி மேன் படம் எடுக்கிறது? ஒரு படத்துக்கு நல்ல கதை தான் முக்கியம். கதை இல்லாம எப்படி மேன் நான் படம் எடுக்கிறது? நானும் ஆயிஷாவும், ஆயிஷா இருமா நீ அவசரப்படாத. ஆயிஷாவும் நானும் ஒன்னா இருந்தாதான் ஸ்டோரி டிஸ்கஸ் மூடு வரும். ஏன்னா அடுத்த பொண்டாட்டிட்டு ஒன்னா இருந்தா தான் மூடு வருமா? அதுதான் நல்லா இருக்கும். சொந்த பொண்டாட்டி அந்த ஃபீலிங்கே யாருக்கும் வராது. என்னைக்காவது யாருக்காவது வந்து ஒருத்தர் சொல்லுப்பாங்க, அது வராது. ஆயிஷா, அவன் வெளியே போற சொல்லு, இல்லைன்னா எனக்கு டென்ஷன் ஆகி எந்த படம் எடுக்க முடியாது. உனக்கு அடுத்த நாடக கம்பெனியில் எதுவும் வேலை கிடைக்காது. உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். 10 கம்பெனி நானே சிபாரிசு. ஓகே 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 மாமா, ஏமா வெளியில போங்க. கெட் அவுட் ஐசே. சரி கெட் அவுட். நான் போறேன். நீ வெளிய போ. லைவ் விளக்கு பிடிக்க வைக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டேன். சரி நான் போறேன். எதுக்கு கதவை திறந்து வச்சுக்கிட்டே டிஸ்கஸ் பண்ணு? ஏன் மாமா கதவை திறந்து வைக்க சொல்றீங்க? இல்ல ரொம்ப இறங்கி போச்சு. அவன் வேற மூட் ஆயிட்டான். மாமா போங்க வெளியில. டைரக்டர், நம்ம ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணும்போது கரண்ட் போயிடுச்சுனா அப்ப அவனை கூப்பிட்டுக்கலாம். எதுக்கு டைரக்டர்? சரி நீங்க ஓகே கதையை சொல்லுங்க. வளவளன்னு நறுக்காதீங்க. இது நம்ம டக்கர் சாக்கிஸோட படம். இது பயங்கரமான காதல் படம். ரொம்ப டீப்பா லவ் பண்றோம். அப்படி ஒரு லவ் ஸ்டோரி. நீதான் சொல்லலாம். லவ் படமா? காதல் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்டர் சார். நாட்டி கேள், எனக்கு லவ் மட்டும்தான் பிடிக்கும். முதல்ல நம்ம படத்துல நான் ஹீரோ, நீ ஹீரோயின். நம்ம 2 பேரும் பயங்கரமா உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். நம்ம லவ் நம்ம வீட்டுல 2 பேருமே எதுக்குறாங்க. நம்மள அடைச்சு வைக்கிறாங்க. சூடு கூட வைக்கிறாங்க.
அடைச்சி வச்சு நம்ம வெளியூறதுக்கு இல்லாம பண்றாங்க. டாக்டர், இந்த கதை கேட்கும்போது என் கண்ணுல இருந்து தண்ணியா வருது. சூப்பரா இருக்கு கதை. ஆமா, நம்மள பிரிக்கணும்னு நினைக்கிறது யார் இல்ல டைரக்டர் சார்? கோயம்புத்தூர்ல இருக்கிற என் பொண்டாட்டிய சேலத்துல இருக்கிற புருஷனு தான் நம்ம 2 பேரும் பிரிக்கிறாங்க. சார், இந்த கதை ரொம்ப புதுசா இருக்கு சார். புதுசா இருக்குல்ல? அப்படிதான் இருக்கும். ஒரு கட்டத்துல நம்ம காதலை யாருமே ஏத்துக்கிறதுனால நம்ம மனசு உடைஞ்சு இந்த உலகத்துல விட்டே சாவ துடிக்கிறோம். அப்புறம் அதுக்காக நம்ம பாப்பமலை டவர்ல ஏறி அங்கிருந்து குதிக்க முயற்சிக்கிறோம். டைரக்டர், டவர் மேல போய் யாராவது குதிப்பாங்க? ஃபால்ஸ்ல தான குதிப்பாங்க. எங்க அப்பா சம்பாரிச்சு வைக்கல, அதனால வந்துட்டு ஃபால்ஸுக்குலாம் போனா ஏகப்படும் பணம் செலவாகும். அதனால டவர்ல ஏறி நம்ம குதிக்கலாம். ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லிப் டு கிஸ் கிடைக்கிறோம். ஐயோ சாரி டைரக்டர், எனக்கு இந்த லிப் டு லிப் கிஸ் வச்சது கூட இல்ல. அடிச்சோம். இல்ல, எனக்கு சிரிப்பு வருது. நான் சிரிக்க கூடாதுன்னு திட்டுனாங்க. சரி சொல்லுங்க டைரக்டர், எனக்கு தெரியாது. லிப் டு லிப் கிஸ் உனக்கு தெரியாதா? ஒரு டைம் கூட எவனையும் அடிச்சது இல்ல. நல்லா மியூசிக் போடுறீங்கன்னா நான் அடிச்சது இல்லையாட்டங்குது. நல்லா அடிக்கிறாரு, இது அடிச்சது இல்லையாட்டங்குது. சரி, இதுதான் நம்ம படத்துல ரொம்ப ஹைலைட்டான சீனு. என்ன சீன் சார்? நான் இப்ப அதை உனக்கு சொல்லி தர போறேன். ஹாய் சார், நான் ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டேன். ஷூட்டிங் கேன்சல். சார், இவ்வளவு நல்ல கதை வச்சு சொல்லாம போறீங்க. நல்ல கதையில வந்து உள்ள போந்தா எவனுக்கு பிடிக்கும்? உனக்கு யார் உள்ள வர சொன்னது? ஏண்டி இப்ப பாரு, அவர் மூட் அவுட் ஆயிட்டா. மூடி நீ போ. யார் அவன் மூடாயிட்டானா? அவன் மூட் ஆகும் போதெல்லாம் எனக்கு இப்படி தாண்டி அடிக்குது. பக்குன்னு நெஞ்சு அடிச்சுக்குது தெரியுமா? ஏண்டி லிப்டுக்கு சரிக்கிறேன்னு நான் அடிச்சதே இல்லைங்கிற நீ. 2 பேரும் இப்படி அடிக்கும் போதெல்லாம் நீ பார்த்தது இல்லையா? எனக்கு கிடைச்சது பார்த்துருக்கோம்.